ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மனித எந்திரமாக அல்ல, மனித உயிர்களாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த உலகில் பிறந்த சிறப்பான தேவதைகள் நாம். காலையில் அலங்காரம், பிறகு வேலை, சமையல் செய்வது, அந்த நாளின் முடிவில் தூங்குவது என்று காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்வதைத் தவிர வாழ்நாளில் வேறு உயர்ந்த நோக்கமும் உண்டு என்று என்றாவது யோசித்துள்ளீர்களா? எடுத்துக்காட்டாக, உங்கள் வீட்டில் உள்ள ஒரு எந்திரத்தை, ஏசியை எடுத்துக்கொள்ளலாம். அதை ஆன் செய்யும் போது அது ஓடுகிறது, பிறகு ஆஃப் செய்துவிட்டால் நின்றுவிடும். அது ஓடாத போது எதை பற்றியும் சிந்திக்காமல், எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும். அதற்கு ஏதாவது உயர்ந்த நோக்கம் இருக்கிறதா? இல்லை. பிறகு ஒரு நாள் அதை முற்றிலுமாக நாம் நிராகரிக்கிறோம். அது கைவிடப்படுகிறது. அதுபோல நாமும் அனைவரும் முதலில் மனித உயிர்கள், மனித எந்திரங்கள் அல்ல. மனித எந்திரங்கள் காலையில் இருந்து இரவு வரை எந்த உயர்ந்த நோக்கமுமின்றி பல வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். மனித உயிர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான செயல்களை செய்தாலும் ஆத்மாவை கவனிக்க வேண்டிய உயர்ந்த நோக்கம் இருக்கும். எனவே இன்றிலிருந்து நாம் ஒரு எந்திரமாக இல்லாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வேலையிடத்திற்கு போகும்போது அல்லது வீட்டையோ குடும்பத்தையோ கவனித்து கொள்ளும் போது அல்லது நண்பர்களுடன் உரையாடும் போது, ஒரு நாள் நாம் இந்த உடலை விட்டு சென்று விடுவோம், நம்முடன் எதையும் எடுத்து செல்ல மாட்டோம் என்று தனக்குத்தானே யோசித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த ஸ்தூல ஆடை அல்லது உடலில் நீங்கள் இல்லாத போது பொருளாதார வெற்றி, தொழில் வெற்றி, அழகான உறவுகள், தோற்றங்கள், வெளிப்புற ஆளுமைத்தன்மை எதுவும் உங்களுடன் வராது. எனவே இந்த நேரம் ஒரு வினாடி சற்றே நின்று தனக்குள்ளே பாருங்கள். நான் எனது மகன் அல்லது மகள் அல்லது கணவன் அல்லது மனைவி மீது அன்பு வைத்திருக்கிறேன். நான் இந்த ஸ்தூல ஆடையை விட்டு விலகிவிட்டால் அவர்கள் யாரும் என்னுடன் இருக்க மாட்டார்கள். என்னை பொறுத்த வரையில் அவர்களை கவனித்து கொள்வது என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். ஆனால் என்னுடைய உயர்ந்த நோக்கம் யாதென்றால், என்னுடன் நான் எடுத்து வந்துள்ள என்னுடைய அகத்தை, என்னுடைய சமஸ்காரங்களை, என்னுடைய உள்ளிருப்பை கவனித்து கொள்வதாகும். எனவே ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய அகத்தை முழு நாளும் நான் அழகுபடுத்துவேன். நான் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பேன். நான் நன்றாக வேலை செய்வதுடன் என்னுடைய செயல்களையும் கவனிப்பேன். இது எனக்கு ஒவ்வொருவரிடமிருந்தும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். அத்துடன் மனிதர்கள் நேர்மறையை பார்த்து ஒரு சிறந்த மனித ஆத்மாவாக ஆகுவதற்கான தூண்டுதல் பெறும்படியான நன்மையின் கண்ணாடியாக ஒவ்வொருவருக்கும் நான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். ஒரு சிறப்பான மனித ஆத்மா, ஒரு சாதாரணமான மனித எந்திரம் அல்ல. ஓம் சாந்தி.